தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் தமிழ் மொழியையும் தமிழர் நிலத்தையும் உயிருக்குயிராக நேசிக்கிற ஒரு உண்மையான தமிழ் மொழி குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் நமக்கான இன எதிரி யார் என்பதை தெளிவாக தெரிஞ்சு வச்சிருப்பார். அவருக்கு நிச்சயமாக தெரியும் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் ஆளப்படும் இந்த பாஜக ஒன்றிய அரசு, நரேந்திர மோடி அவர்கள், அவர் சார்ந்த கொள்கைகள், அவரை வழிநடத்தும் RSS இவர்கள்தான் தம் இனத்துக்கு எதிரி என்று முழுமையாக ஒவ்வொரு தமிழனுக்கும் நிச்சயமாக தெரிஞ்சிருக்கணும். அதாவது தமிழ் மொழி உணர்வு உள்ள, மொழிப்பற்றுள்ள, இனப்பற்றுள்ள தமிழர்னு தமிழ் தேசியம் பேசுகிற யாராக இருந்தாலும் நமக்கான பொது எதிரி ஆளும் அரசு தான். ஒன்றியத்தில் ஆளும் அரசு பாஜக அரசு, நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் அவர்களது தந்திரங்களும் சட்டத்துக்கு புறம்பான பல செயல்பாடுகளும் தான் இந்த நாட்டின் சீரழிவுக்கு முக்கியமான காரணம். அவர்களின் கொடூரமான கரம் தமிழ்நாட்டுக்கும் நீண்டுகிட்டு இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ளாரையும் அவர்களது கொடூர கரத்தை வைத்துவிட்டு அவங்க நினைக்கிற அந்த வன்முறை வெறியாட்டங்களை செய்துவிட்டு நம் தமிழர் நிலத்தின் வளங்களை அபகரிச்சுக்கிட்டு போகணுன்றதுக்காக அவங்க செய்கிற இந்த அரசியலை ஒவ்வொரு தமிழ் குடிமகனும் எதிர்க்கணும். இதை சொல்கிறது தான் திராவிட இயக்கத்தின் அரசியல். ஏன்னா ஆரிய பார்ப்பனியத்தை தவிர்த்த தமிழர்கள் அனைவரும் திராவிட இனத்தை சார்ந்தவர்கள். இதுக்கு மேலே ஆராய்ச்சியெல்லாம் கிடையாது. அப்போது உண்மையான தமிழர்களாக இருந்தால், உண்மையான தமிழ் பற்று உள்ளவனாக இருந்தால், தமிழ் மொழி பற்று உள்ளவனாக இருந்தால் நரேந்திர மோடி அவர்களை தான் முதன்மையான எதிரியாக நினச்சி ஒட்டுமொத்த தமிழ்நாடும் நரேந்திர மோடி அவர்களை தான் இன்று எதிர்த்துக்கிட்டு இருக்கணும். ஒன்லி திமுக மட்டும் கிடையாது, இல்லை திருமாவளவன் அண்ணன் மட்டும் கிடையாது, இல்லை தலைவர் வைகோ அவர்கள் மட்டும் கிடையாது. காங்கிரஸ் கடந்த 12 ஆண்டுகளில் தமிழ்நாட்டு காங்கிரஸ் பாஜகவை எதிர்த்து என்ன அரசியல் பண்ணாங்கன்னே தெரியல. பண்ணையார்கள் வீட்டில் உட்காந்து பேன் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு தேர்தல் நேரத்தில் விஜய் கூப்பிட்றாரு, அவர் கூப்பிட்றாரு, இவர் கூப்பிட்றாருன்னு சீட்டுகளுக்காக திமுகனுடைய கூட்டணியில் குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என்ன பிரச்சனைனா, ஒவ்வொரு தமிழனுக்குமே அந்த பொறுப்பு இருக்குது. தனது இனத்தின் எதிரி யார் என்பதை உணர்ந்து அவரை சரியான நேரத்தில் சரியான முறையில் எதிர்த்து கொண்டே இருப்பது தான் ஒவ்வொரு தமிழனின் முதற் கடமை. அப்படிங்களா? அப்போ தமிழ் தேசிய அரசியல் பேசுகிற சீமானுக்கு நம்ம இன எதிரி யாருன்னு தெரியாதா? நம்ம மொழிக்கு யார் ஆபத்துன்னு தெரியாதா? நம்ம இனத்துக்கு யார் ஆபத்துன்னு தெரியாதா? நம்ம மண்ணுக்கு யார் ஆபத்துன்னு தெரியாதா? அவர்களை எதிர்ப்பதை விட்டுட்டு திமுகவையும் எதிர்ப்பதை விட்டுட்டு இப்போ பெரியார்கிட்ட போயிட்டான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திராவிடர் கழகத்திலேருந்து அவன் கொஞ்சம் பிஸ்கட் எதிர்பார்க்குறான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் பெரியார் நிறைய சொத்து சேர்த்து வச்சுருக்காரு. இப்போ திராவிடர் கழகத்துக்கு நிறைய சொத்துக்கள் இருக்குது, அவங்களுக்கு நிறைய வருமானம் இருக்குது. இந்த மாதிரி பெரியார் போட்டு ஏதாவது அடித்தோம்னா திராவிடர் கழகத்துலேருந்து ஏதாவது 5-10 தருவாங்க, பிஏ தின்னுக்கலாம் அப்படின்ட்டு பெரியார் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். உண்மையாலுமே திராவிடர் கழகத்துக்கு தான் அவன் பணம் எதிர்பார்க்குறான். அதனால தான் திராவிடர் கழகத்தை பெரியாரை ரொம்ப ஈனத்தனமாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், விமர்சனம் செய்ய வச்சுக்கிட்டு இருக்கிறான். ஸோ இது ஒரு முடிவுக்கு வரப்போகுது. அப்போது நமது இன எதிரியான ஆரிய பார்ப்பனிய கைக்கூலியான நரேந்திர மோடி அவர்களை எதிர்க்கும் அரசியலை விட்டுட்டு நீ உள்ளுக்குள்ளார எதிரியை சுட்டி காட்டிக்கிட்டு இருக்கன்னா, அப்போ நீ ஈழத்தில் விடுதலை புலிகள் கூடவே இருந்துட்டு விடுதலை புலிக்கு துரோகம் செய்த ஈழத்தின் கருணா அவர்களுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்? இன்னும் சொல்லப்போனால் ஈழத்தினுடைய கருணாவை கூட மன்னிச்சிடலாம், சிங்கள பேரினவாதத்தின் அடையாளமான ராஜபக்ஷவை கூட மன்னிச்சிடலாம். சீமானை துளியும் மன்னிக்க முடியாத அளவிற்கு இந்த மண்ணில்
அரசியல் பக்குவம் வந்து ஒரு மடங்கு முதிர்ச்சி அடைஞ்சு மேலே போயிடும். 2009-10க்கு பிறகு திராவிட இயக்கங்களும் திராவிட இயக்கம் சார்ந்த சார்பு இயக்கங்களும் இடதுசாரிகளும் தலித் இயக்கங்களும் எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாட்டை ஒரு முதன்மையான அரசியல் புரிதல் உள்ள ஒரு மாநிலமாக பேசிய கருத்துருவாக்கத்தை உருவாக்கி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வழிவகை செய்யாமல் நாம் தமிழர்னு ஒரு கும்பலை கூட்டி தன்னுடைய சுயநலத்துக்காக மட்டுமே இந்த தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரும் குழப்பத்தையும் ஒரு பெரிய சிதைவையும் ஏற்படுத்தியிருக்காரு இந்த சீமான். சொல்லப்போனால் ஒரு நல்ல காய்ச்சி கனி தர ஒரு தோட்டத்துக்குள்ளார, ஒரு பூந்தோட்டத்துக்குள்ளார, ஒரு காய்கறி தோட்டத்துக்குள்ளார, ஒரு விவசாய நிலத்துக்குள்ளார ஒரு காட்டு பன்றி ஒன்று போய் அந்த நிலத்தையே பாழ்படுத்துகிற மாதிரி தமிழக அரசியல் வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் முதிர்ச்சி அடைந்து தமிழர்களுடைய வாழ்வில் ஆரிய பார்ப்பனியத்தின் சூழ்ச்சி தடுக்கப்பட்டு அகற்றப்பட்டு இல்லை குறைக்கப்பட்டு ஒரு வளர்ச்சியை நோக்கி இந்த தமிழ்நாட்டு அரசியல் போய்கிட்டு இருக்கும்போது அதை சதைச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு அற்பத்தனமான ஈனத்தனமான வேலையை செய்கிறது இந்த சீமான். இப்போ இந்த பெரியாரினுடைய பிம்பத்தை உடைக்கிறது வந்து சீமானுடைய முழுமுதற் கடமைன்னு சொல்கிறாரு. ஒரு ஒழுக்கம் கட்ட ஒரு மகா குடிகார, அசிங்கமாக பொய் சொல்கிற, அருவருப்பான பெண் பித்து உள்ள ஒரு 1ஆம் நம்பர் பொறுக்கியெல்லாம் பெரியாரினுடைய பிம்பத்தை உடைச்சிட முடியாது. பெரியாரை எதிர்க்கணும்னா பெரியாரை விட அறிவில் திறந்தவர்களாக இருக்கணும், பெரியாரை விட அதிகமாக உழைக்கணும், பெரியாரை விட அதிகமாக இழக்கணும், பெரியாரை விட அதிகமாக சிந்திக்கணும். சுய சிந்தனையாளர். இன்னைய தேதிக்கு சீமான் பேசுகிற எந்த அரசியலும் திராவிட இயக்கங்கள் பேசாத அரசியல் கிடையாது. அவங்களுடைய டெம்ப்ளேட், அவங்களுடைய ஃபார்மேட்டை எடுத்துட்டு இவர் புதுசாக பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. எல்லாம் ஒன்றும் இல்லை. கூடிய சீக்கிரத்தில் சீமான் தெருவாக செருப்படி வாங்கிறதுக்கான சூழல் உருவாகும் நான் முழுமையாக நம்புகிறேன். ஏன்னா ஈழத்தமிழர்கள் விட்டுட்டாங்க, இப்பவும் விட்டாங்க. தமிழ்நாட்டில் சீமானை இந்த தமிழர்கள் மன்னிக்க மாட்டாங்க. தமிழ் மொழியை, தமிழர்களை, தமிழ் மண்ணை உயிருக்குயிராக நேசிக்கிற எந்த தமிழனும் சீமான் வேலை செய்யும் ஆரிய பார்ப்பனியத்தை நரேந்திர மோடி அவர்களை ஏற்றுக்கவே மாட்டாங்க. தெருவாக சீமான் செருப்படி வாங்கிறது உறுதி. ஏன்னா ஒரே ஒரு சந்தோஷம்னா, இப்போ யாரை எதிர்க்கிறதுனே தெரியாமல் யார் காசு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு எதிரானவர்களை எதிர்ப்பதுன்ற இடத்துக்கு சீமான் நகர்ந்துட்டான். யாருமே அவனை அழிக்கலை, அவன் அழிஞ்சிட்டான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் தொக்கிக்கிட்டு இருக்குது. தோழர் அதர்மம் மனோஜ் அதையும் முடிச்சு விட்டு நாம் தமிழரை ஒத்தையாளாக இருந்து முடிச்சு விட போகிறாரு அதர்மம் மனோஜ். எழுதி வச்சுக்கங்க. சீமானுக்கு சென்ற விடமெல்லாம் செருப்படி உறுதி. நன்றி.